26 தடவை ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு நாடு கூட நண்பர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை எல்லாம் கனிமொழி முன்வைத்திருக்கிறார். இவர் ராம் சுப்ரமணியம் பேசும்போது சொன்னார், தேசிய நீரோட்டத்தோடு இந்த நாட்டோடு இந்த மாநிலம் இருக்கிறது, திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரணி நடத்தினார்கள். அந்த பயணத்தில் திருமதி கனிமொழியும் இருந்தார். ஆனால் இந்த இடத்தில் பார்லிமெண்டில் இப்படி எல்லாத்துலேயுமே கூட இருந்துட்டு இப்படி கேள்விகளும் எழுப்பப்படுவதற்கு என்ன காரணம்? அதாவது அரவிந்த், பாராளுமன்றம் ஒன்று இருக்குல்ல, அது இந்தியாவில் ஜனநாயகத்துடைய கோயில், உச்ச இது. நீதிக்கு எப்படி உச்ச நீதிமன்றமும் ஜனநாயகத்துக்கு உச்சம் இந்தியாவுடைய பாராளுமன்றம். இப்போ அந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்கிறீங்க. மக்களுக்கு பதில் சொல்கிறப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா அது மக்களுக்கான பதில் கிடையாது, அது ஆணவத்துடைய ஒரு அடையாளம். அதுதான் பிரதமருடைய பேச்சும் இன்னைக்கு பாஜக பிரதிநிதியாக வந்திருக்கவர்களுடைய பேச்சும். பிரதமர் மக்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லலை, நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லலை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசிட்டு போகிறது. 67 தடவை நேரு பேரை சொல்லியிருக்காருங்க. இந்த பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்தூரில் 67 தடவை நேரு நேரு நேருன்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2 முக்கியமான தோல்விகள். ஒன்று உள்நாட்டு பாதுகாப்பு, இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர், இன்னொன்று வெளியுறவு கொள்கை ஃபெயிலியர். இது 2க்கான கேள்விகள் தான். நான் என்ன சொல்கிறேன், காஷ்மீர் இந்தியாவிலே அதிகமான இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் பாதுகாப்பு இருக்குது. ஆர்டிகிள் 370 நீக்கிட்டோம். இனி தைரியமாக வாங்கன்னு கூப்பிட்டது யாரு? நீங்கள் கூப்பிட்டதுனால இங்கேருந்து சுற்றுலா பயணிகள் போகிறாங்க. இப்போ எப்படி அலேக்கா கவர்னர் மேலே பழிய போடுறீங்க? கவர்னர் யார் கண்ட்ரோலில் இருக்காரு? தனியாவா? அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு பாருங்க. இதெல்லாம் இவ்வளோ ஒரு பச்சை போய் இல்லை, பச்சை ஒரு அயோக்கியத்தனமாக தெரில. யாருடைய உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு கவர்னர் ஆட்சி இருந்துச்சுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. அது எப்படி நீங்கள் மாநில அரசு கிட்ட தட்டி கெடுக்க முடியும்? காவல்துறையே மாநில அரசு சொல்றது கேட்க முடியாது. இன்னைக்கு அவர் உள்ள போறாரு, அவர் அந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போறப்ப அனுமதிக்கலை. ஏதாவது ஒரு சொந்த போலீஸு முதலமைச்சரை தடுத்து நிறுத்த முடியுமா? அப்போ அது என்ன காட்டுதுன்னா, போலீஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உள்நாட்டு பாதுகாப்பு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது சாமானியனுக்கு தெரியும். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வெளிநாட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் வரை உள்ள 26 பேரை சுட்டு கொன்னுட்டு கொலை செஞ்சுட்டு போறானா, இது யார் சார் பொறுப்பெடுப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யார் சார் பதில்? எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் பண்ணாங்க, நேரு பண்ணாங்க. 2008 காங்கிரஸுடைய யூபிஏ அரசாங்கத்தின் போது பாம்பே தாக்குதல் நடக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். இங்கே யார் சார் ராஜினாமா செஞ்சா? 26 பேர் உயிர் போனதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு தார்மீகமாக பொறுப்பெடுப்பதற்கு யார் தயாரா இருக்கா? யாருமே தயாரா இல்லை. சரி, அது கூட பரவாயில்ல. ஆனா மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறப்போ பதில் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டு நேரு அப்படி பண்ணாங்க, அதுவா இன்னைக்கு விவாதம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறீங்க நீங்க பாராளுமன்றத்தில், இல்லை வரலாறு பாடம் எடுக்கிறீங்களா? அதுக்கு வேணா வாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே பேசுங்க. இம்பேக்ட் ஆஃப் கட்டிங் டவுன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதனுடைய விளைவுகள்லாம் விவாதிப்போம். இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இன்னொன்று சொல்றாங்க, நாங்க சுட்டு வீழ்த்து விட்டோம். 3 மாசம் இந்தியாவுக்குள்ள இருந்திருக்காங்களா சார் அந்த தீவிரவாதிகள்? ஏப்ரல் 22 சுட்டுட்டு போயிருக்காங்க சார். சுட்டுட்டு போய் ஜூலை 27 அவங்கள சுட்டு பிடிச்சிருக்கீங்க. 90 நாட்கள் இந்தியாவுடைய சாவரின் ஸ்டேட், இந்திய இறையாண்மை கொண்ட ஒரு பகுதிக்குள்ள அந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 90 நாள் தேவைப்படுதுன்னா என்ன சார் நடந்துட்டு இருக்கு நாட்டில்? இதெல்லாம் கேள்வி கேட்டால் தேச துரோகிகளா சார்? இதெல்லாம் கேட்கக்கூடாதா? இப்படி கேள்வி கேட்டால் பாகிஸ்தான் கூட போய் நிற்கிறதா அர்த்தமா? அப்படி ஒரு அடையாளத்தை பூசுவீங்களா? சிம்பிள் கொஸ்டின் சார். இது 90 நாள் ஆச்சா சார்? நீங்க இங்கிருந்து துல்லிய தாக்குதல் நடத்த முடியுது உங்களுக்கு? பாகிஸ்தானுக்கு போய் விமானம் மூலமா போய் அங்க தூங்கிட்டு இருக்கிற தீவிரவாதிய சுட்டு வீழ்த்த முடியுது, குண்டு போட முடியுது. ரைட் அண்டர் யுவர் நோஸ் சார். உங்க பகுதிகளில் காஷ்மீர்ல உங்களுடைய ராணுவம் இருக்கக்கூடிய நீங்கள் மார்த்தட்டி கொள்கின்ற விஸ்வகுருடைய ஆட்சியில இந்தியாவில் 26 பேரை கொண்டுட்டு 90 நாள் நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கான் சார் ஒருத்தன். இதை கேள்வி கேட்டா நாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் நிக்குது. இதெல்லாம் விளையாட்டுத்தனமா இல்ல? நீங்க கேட்டீங்கல்ல 2008
மும்பை தாக்குதல் நடத்துறப்ப. அப்ப நீங்க யார் கூட நின்னீங்க? பாகிஸ்தான் பக்கமா நின்னீங்க. சரி, இதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நாங்க போறோம், ஒரு ஊரா போய் ஒன்றுபட்ட இந்தியாவுடைய குரலாக இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்தோம், அதை எதிர்த்து களமாடணும், அதுக்கு எதிர்த்து எல்லாமே பேசிட்டு வந்தோம். உங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சார் பண்ணிட்டு இருந்துச்சு? ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி 197 நாடுகள் அந்த தீவிரவாத செயலை தான் கண்டித்தார்களே தவிர பாகிஸ்தானை கண்டிக்கல. இதுதான் உங்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகமுடைய லட்சணமாக இருக்குது. ரொம்ப மனவேதனையோட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அப்ப இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி ஒரு நாட்டுக்கு பணம் போகுது, அதை தடுக்க முடியாத அளவுக்கு நீங்க விஸ்வகுருவா இருக்கீங்களான்ற ஒரு கேள்வியை நாங்க கேட்கிறோம். இதுதான் உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையான்னு கேட்கிறோம். சரி, இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆடுகளம் படம் பாத்தீங்களா நீங்க? அல்ல, தனுஷும் அட்டகத்தி தினேஷும் ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுது சொல்லுப்பா அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு தனுஷை காட்டும். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டீங்க சார். நீங்க தனியா எந்த நாடும் சொல்லி நாங்க கேட்கலன்னு பாராளுமன்றத்துல பேசுறது, அதுக்கு அடுத்த நாள் திரும்ப ட்ரம்ப் சொல்றார் நான் தான் மீடியேட் பண்ணேன்னு. அப்ப 2 பேரையும் கூப்பிட்டு நிறுத்தி 2 பேர்ல சொல்றது எது சார் உண்மைன்னு கேட்கிற அளவுக்கு போயிருக்கு. எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்ன போயிருக்காரு, எக்கனாமி இஸ் டெட்ன்றார், இந்தியாவோட எக்கனாமி இஸ் டெட்னு ட்ரம்ப் சொல்றாரு. நாங்க எந்த பதிலடியும் கொடுக்க முடியல. இந்த கேள்வியை கேட்டா நீங்க தேச துரோகிகள், இந்த பட்டத்தை இந்த டிராமாவை எவ்வளவு நாள் நடத்த போறீங்க? நீங்க ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு நேரடியாக இந்திய அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர் கூட பேச முடியல. சைனா உள்ள புந்து நிலத்தை ஆக்கிரமிக்குது, தைரியமா சைனான்ற பேரை பயன்படுத்த முடியல. இதே ஒரு பலவீனமான நாடு அப்படின்னா அதை போய் பல தடவை அதை நக்கல் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியல. நீங்க விஸ்வகுருன்றீங்கல்ல, 3வது பொருளாதாரம் தானே, போட்டு பார்த்துக்கலாம் வாயா அப்படின்னு சொல்ல முடியுதா? அப்ப இந்த கேள்விகள்லாம் நாங்க இந்திய இறையாண்மைக்காகவும் இந்திய நிலப்பரப்புக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் இந்திய பாதுகாப்புக்காகவும் கேட்டா நேருவை கூப்பிட்டு நக்கல் பண்றது, இந்திரா காந்தியை கூப்பிட்டு நக்கல் பண்றது, எங்களை தேச துரோகிகள்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு உண்மையான தேசப்பட்டு இருந்தா துணிச்சலோடு ஆமா ட்ரம்ப் சொல்றத போய் நாங்க எவன் பேச்சையும் கேட்கலன்னு சொல்லணும். ட்ரம்ப்ன்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட வர மாட்டேங்குது. ஓகே.